ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ், வணக்கம் நண்பர்களே. எக்ஸ்சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட அந்த என்ன சொல்கிறது, அவர் ஒரு ஃபீட்பேக் கேட்டிருந்தார் பார்த்தீங்களா? அந்த ஃபீட்பேக்கு இணங்க அவருக்கு நான் வந்து ஒரு சஜஷன் ஃபீட்பேக் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டதால நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன் தான். முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் என்னென்ன ஃபீட்பேக். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து கொடுக்குறவங்க நம்பாதீங்க, உங்களுக்கு எல்லாம் சாதகமாகவே சொல்லிவிடுவாங்க. நம்ம எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் உண்மையான பிரச்சனை வெளியிலேருந்து கேட்டு பாருங்கள். இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று எடுத்த உடனே நான் ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்வேல் இந்த பர்சன் இருக்கிற வரைக்கும் உங்கள் திமுக கொஞ்சம் டவுன்ஃபாலில் இறங்கும். இவர் மட்டும் கிடையாது, நிறைய இது ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லலாம். செந்தில்வேல், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பிரதர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அது பேர் எனக்கு தெரியல, அந்த பொண்ணு பேர் சவுண்டோ சம்திங் ஏதோ ஒன்று. இப்போ தான் நான் வந்து அதிகமாக கொஞ்சம் கேள்விப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். லோட் சவுண்டர், இது ஒன்று, லோட் ஸ்பீக்கர் சம்திங். அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் இந்த பத்திரிக்கையாளர்னு போட்டுக்கிட்டு இவங்க மெயின் ஸ்ட்ரீமியா ப்ளஸ் யூடியூப்பில் பேசுகிறவங்க. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீமியாவில் ஒரு நியூஸ் சேனலில் சேவியர்னு சொல்லிட்டு, ஏன்னா பேரை சொல்கிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் வந்து அதை கண்காணிக்க முடியும். அப்புறம் அது லாஸ்ட்டாக வரேன். சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சொல்லுவேன் இந்த மதிவதனின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மதிவதனின்ற எனக்கு அந்த பொண்ணு, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்பீச்சு, அவங்களோட நிதானம், டிபேட் ஷோலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிவதனோட ஸ்பீச்சுக்காகவே பார்ப்பேன் நான். பட் இப்போ வந்து பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஏன்னா அப்போ நான் இருந்த மனநிலை எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பொதுவாக தெரிஞ்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாராராக ஒரு கட்சி சார்பில் இருந்து பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட நடுவில் இருந்து கொஞ்சம் விவாதிக்கவே மாட்டுறாங்க. அது இவங்கெல்லாம் பேசுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் டவுன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உதயநிதி அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி இருக்கிற உதயநிதி, இவர் என்ன பண்ணுறாருனா, இவர் பேசின பேச்சு உங்களுக்கு வேணால் திமுகவில் இருக்கிறவங்கள நிர்வாகிகள், உங்களுக்கு தொண்டர்கள் வேணால் அவர் சட்டசபையில் பேசுறது திருப்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுமக்கள், நீங்கள் டிவிகே தொண்டர்கள் விட்டுருங்க, பொதுவாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க தானே வந்து டிவிகேவை ஆதரவு அளித்தாங்க. அவங்களோட மனநிலை என்னன்னு பார்த்திங்கன்னா அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இது வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களையும் சொல்லுவேன் நான், நீங்கள் பேசுகிற இப்போ ஒன்று அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். செந்தில்வேல் இதெல்லாம் சொல்லவே வேணாம். அவங்க பேசுகிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தெரியுது. அதாவது திமுகவுக்கு அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க அதை சரி நியாயப்படுத்த பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நாம் இப்போ ஒரு நடுவாக இருக்கிறோன்னா, இவங்க என்ன கண்ணுக்கு தெரிஞ்சே இவங்க இந்த தப்பாக இருக்குது, இல்லை இது சரி செய்ய வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது, ஆனால் இது வந்து இவங்க சரி செய்யலை. பட் இதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, இல்லைனா வேறு ஏதாவது கட்சியை எடுத்து அவங்க அது பண்ணியிருக்கிறாங்களா நியாயப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல இவங்க அதை சுட்டி காட்டி இது பண்ணணும், போக போக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்தா கூட அவங்க நடுநிலையாளர் ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஆனால் என்னன்னா எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஸ்டாண்டுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுது. அவங்க அடுத்த இதுவும் அவங்கள வாட்ச் பண்ணுறதால. நான் சொன்ன இத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இப்போ ஃபாலோ பண்ணலை. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஸோ இந்த மாதிரி இவங்க ஆன்லைனில் பேசுகிறவங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க இவங்க. ஸோ உதயநிதி பேசுகிறதுக்கு மட்டும் நம்ம வருவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின ஸ்பீச்சு தெறிக்க விட்டுட்டாங்க, அப்படி இப்படி ஜென்சிக்கு மொழியில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் பேசுனது பொதுவாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பிடிக்கல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு பிடிக்கல. உங்களோட ரொம்ப ரொம்ப மைனராக இருக்கிறவங்களுக்கு
அவங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு. சார் அவரோட பேச்சு மட்டும் நம்ம பார்லிமெண்ட்டில் அசெம்பிளியில் பேசுனதை நம்ம பார்க்கலாம். என்னென்னா வார்த்தைகள் முதல்ல சரியில்லை. திருட்டு என்ன திருட்டு பண்ணார், அதாவது ஒரு எம்எல்ஏவை திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யார் பேசுனதுன்னா டிடிவி தினகரன் அவர் பேசினார் ப்ரெஸ் மீட்டில். ஸோ அவர் வெளியிலேருந்து பேசுகிறார். அவர் கட்சிக்கு அதுவே எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அவர் யாரும் எதுவும் இல்லை, இவங்களோட பிளானு. இவராக மாஸ்க் போட்டு போய் பார்த்துருக்கிறாரு. அந்த 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 எம்எல்ஏ கேண்டிடேட்டே ஆதரவாக வந்துட்டார். டிவிகேக்கு பகிரங்கமாக ஆதரவாக வந்துட்டார். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அவர் ஆதரவாக வந்துட்டார். அவர் ஆதரவாக வந்ததுனால அடிப்படை உறுப்பினரில் பதவியிலேருந்து கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கட்சிக்கும் இவருக்கும் எந்த சம்மதம் இல்லாமல் தனி ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறார். அவர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். இது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா தினகரன் பேசுனது எல்லாமே வந்து முன்னுக்கு முரணாயிடுச்சு. எல்லாமே போய் அவர் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இந்த விஷயமே தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் பார்த்துன்றது, அதாவது அந்த வேர்டே அங்கேருந்து தூக்குற அளவுக்கு இவர் வந்து பேசுகிறார். இன்னொன்று பதவி வெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவர் அன்றைக்கி பேசின விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரால் சிஎம் ஆனவர் முதலமைச்சராக பதவியில் உட்காந்த விஜய் அவர்கள் உட்காந்ததை இவருக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வன்மத்தை கொட்டுற மாதிரி இருந்துச்சு. மாதிரிலாம் கிடையாது, உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. உண்மையாகவே வன்மம் தான் அது வந்து பார்க்கவே தெரியுது. அது உங்கள் திமுகவுக்கும் தெரியும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா அது எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஓகேங்களா, சரி இதெல்லாம் தாண்டி விடுங்க. இவரும் அறிக்கை போட்டார், அதாவது எக்ஸிஎம் ஸ்டாலினும். இவர் என்ன சொன்னார்னா 2 பேருமே சேம் மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா மக்கள் ஓட்டு போட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோமோ. ஓகே, ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா பதவி ஏற்று 2வது நாளில் விமர்சனம் சொல்கிறார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், 6 மாதம் வரைக்கும் பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவுக்கு வருவோம் அப்படின்னாரு. அப்போது 6 மாதம் இல்லை, 1 மாதம் கூட வெயிட் பண்ண முடியல. பதவி ஏற்று இன்னும் 1 வாரம், இன்றைக்கி நான் பேசுகிறது தான் 1 வாரம் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்குள்ளவே 2வது நாளே வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, மக்கள் தெரியாதனமாக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் அந்த ஆட்சி கவிழ்ந்துடும், நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீட்பேக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சே. மக்கள் இன்னொரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது, எப்படியும் நம்ம ஒரு ஓட்டு தானே அப்படின்ட்டு அவருக்கு போட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது என்னென்னா ஒரு படத்தில் வர ஒரு படமே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. சம்திங் அது வந்து பார்த்திங்கன்னா அமீர்னு நினைக்கிறேன், அமீரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அமீர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஆப்போசிட்டாக நிற்கிற கேண்டிடேட்டு பயங்கர செல்வாக்கில் பணம் கொடுத்து இவர் ஜெயிக்கிற மாதிரி இருப்பார். அவங்க பணம் கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுப்பார் ஒரு தொகுதியில். அப்போது இவர் போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டில் இல்லைப்பா சாரிப்பா எனக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க, நான் அந்த ஓட் போட்டுறேன்னு சொல்லிட்டேன், அதனால் வந்து மன்னிச்சிடுங்க கேட்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னோட ஹாஸ்பிட்டல் செலவு அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அதனால் வந்து கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோதான் அந்த தொகுதியில் தோற்றுருவோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, போயிடுவார். அதுக்கப்புறம் என்னன்னா விடாமல் திருப்பி வந்து சரி ஓகே உங்கள் வீட்டில் நான் காசு வாங்கிட்டீங்க, இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே அவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. எனக்கு என்னன்னா இங்கே ஒரே ஒரு இப்போ நீங்கள் மட்டும் எல்லோரும் உங்கள் வீட்டில் அவங்களுக்கு தானே போட போகிறாங்க, உங்களோட ஒரு ஓட்டு மட்டும் போடலாம்ல. இவர் என்ன பண்ணுவார், இது யாருக்கிட்டே சொல்லிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா என்னோட ஒரு ஓட்டு தானே எல்லாமே போட்டுருவாங்க. அந்த படத்தை பார்த்துருக்கிற போல இருக்குது, அந்த படத்தோட டைலாக்கை அப்படியே ஒப்பிச்சிருக்கிறார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சும்மா வந்து கண் துடைப்புக்காக ஒரு காரணத்தை தேடினீங்கன்னு வச்சுக்கங்களேன், வரவே முடியாது, நிச்சயம் வர முடியாது. ஸோ ரியலான ரீசன் என்ன, ரியல் ஃபேக்ட்ரி என்னன்னு பாருங்கள், அது மட்டும்தான் வந்து கை கொடுக்கும். சரி ஓகே, இவங்க பேசுனதெல்லாம் சொன்னோம், நீங்கள் பேசுனதுங்க சொன்னோம். கட்சி பதவி ஏற்று சில தினங்கள்லே இருக்கும்போது நீங்களும்
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் பேசுகிறதே சரியில்லை. இதுக்குள்ளே சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு சொன்னால் அது உங்களுடைய ஆட்சியிலேருந்து தொடர்கிற பின்னணி தான். ஓகேங்களா? எடுத்த உடனே எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பட் இப்போ நடக்கிறது ஒரு நல்ல திட்டத்தை எடுத்திருக்காங்க. 717 டாஸ்மாகை மூட சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் ஃபஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டோ ஒரு அறிக்கையை விட்டு இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கும். இதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க. ஓகே. ரெண்டாவது, இதை பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டி வயசானவங்க அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஒயின் ஷாப்பு க்ளோஸ் பண்ணதாக நினச்சி அவங்க வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. எத்தனையோ வருஷமாக இங்கே 40 வருஷமாக இருக்குது, இதை யாரும் க்ளோஸ் பண்ணவே இல்லை, நான் எவ்வளோ மனு கொடுத்துருக்கேன், எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இதை க்ளோஸ் பண்ணவே இல்லை, இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்கு, சிஎம் அவர்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டிக்கு என்ன தெரியலனா 12 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது தெரியாமல் அவங்க போய் பார்த்துருக்காங்க. க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா நிறைய இடத்துல, அந்த இதுவும் அவங்க க்ளோஸ்டுன்னு போட்டாங்க. உடனே இங்கே இருக்கிறவங்க உங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாட்டி பணம் வாங்கிட்டாங்க, அப்படி இப்படி இவங்களை அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பேசி இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க அப்படின்னு ஒரு அஜெண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எப்போ தெரியாமல் போயிட்டுட்டாங்க அவங்க. அது ஒரு இஷ்யூ ஆகிக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க, வேறு வேலையை பார்க்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் செய்கிறீங்க. நீங்கள் பாராட்ட மாட்டுறீங்க ஒன்றுனா, அது வரவேற்கிற மாட்டுறீங்க. என்னன்னா, நீங்கள் எங்கே இந்த மாதிரி குற்றம் எங்கே காண முடியுமோ அந்த இடத்துல தேடி கண்டுபிடிப்பீங்க. எதிர்கட்சியோட வேலை என்ன, அவங்க ஏதாவது சரியாக செய்யலை, அவங்களோட ஏதாவது சரியாக செய்யும் போது அதை சுட்டி காட்டணும், அதை தடுக்கணும், இவ்வளோ தான். நீங்கள் என்னன்னா, நீங்களே ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? இதுக்கு அடுத்தது இதெல்லாம் போகட்டும். 5 வருஷமாக பண்ண ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஆட்சி செஞ்ச சாதனை. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன, இதுதான் மெயின். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அதை நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறதுலாம் அது ஒரு பங்குனா 5 வருஷம் பண்ணது. நான் பெருசாக கூட மேஜராக இருக்கிற பாயிண்ட்டு சொல்கிறேன். எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் EB எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கலை. இது ஒரு மேஜர் இஷ்யூ தான் இது. ரெண்டாவது, டீச்சர்ஸ்க்கு அந்த வேலையை கொடுக்கல, அவங்க போராட்டம் பண்ணாங்க, அது இன்னும் முற்றுப்புள்ளியை வைக்காமல் இருந்துட்டாங்க. ஸோ ஆட்சி முடிய போகிற சமயத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக விட்டுட்டீங்க. அவங்கள அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்திருக்கோம், ஏதாவது அவங்களுக்கு ஒரு சரியான முடிவு கொடுத்துருக்கணும், அது மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்க போராட்டம் பண்ணாங்க, அதையும் அவங்க வடை பாயாசம் வச்சு முடிச்சிட்டிங்க. அது எத்தனை பேர் சாப்பிட்டவங்களும் ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு வேணால் சரியாகுமே தவிர்த்து அது காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு இது இல்லை. ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, உங்களை பார்த்திங்கன்னா அரசு பணியாளராக நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் அவங்க கேட்க போகிறதில்ல. சொன்னதை நீங்கள் நிறைவேற்றணும்ல, நிறைவேற்றலை. ஏன்னா 1 லட்சம் வேலை வாய்ப்பும் இங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னும் போது இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை, அது நிறைய கேள்வி இருக்குது. ஸோ என்னென்னா, டைரெக்டாக அவங்களை எடுத்திருந்தால் கான்ட்ராக்ட் அது இதுன்ட்டு நிறைய இருக்கும், சிரமம் டைரெக்டாக ஒருத்தவங்களை கவர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்கள மெயின்டைன் பண்ணணும். ஆனால் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். பட் கான்ட்ராக்டுன்றது செலவு அதிகம். அதாவது பார்த்திங்கன்னா வருமானம் வராது, வெளியில் தான் அதிகமாக போகும். பட் டைரெக்டாக இருக்கிறவங்க போது இவங்களுக்கு சேஃப் ஜோன் தான். பட் இன்னொன்று நிறைய அதை பார்க்க வேண்டிய இது இருக்குது, அவ்வளோதான். சரியா? அது ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இந்த செவிலியர் போராடினாங்க. ஸோ போராட்டம் மட்டுமே நிறைய நடந்திருக்கு, அதுக்கு எதுவும் பண்ணலை. இது தாண்டி நீட்டு நீங்களே சொல்கிறீங்க, எனக்கு நீட்டை இங்கே தமிழ்நாட்டில் பேன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னார். ஸோ அதை 5 வருஷமாக கேட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது மத்தியில் நாங்கள் NDA கூட்டணி வரும், NDA தான் ஆட்சியில் வரும்னு நினச்சோம், வரல அப்படின்னு. இது தேர்தலுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்கணும். நாங்கள் இதை வலியுறுத்துவோம், நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு ஃபார்முலாவே தெரியும், அதை கண்டிப்பாக நீட்டை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது தேர்தல் வாக்குறுதியில் ஒரு ஏமாற்றம். அதுக்கு அடுத்தது ரொம்ப இது ஒரு முக்கியமான ஒன்று, எல்லாமே விலைவாசி அதிகம். இதை நிறைய பேர் பொதுமக்கள் வெளிப்படுத்தியும் நீங்கள் அதுக்கு பெருசாக ரியாக்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம்
லா அண்ட் ஆர்டர் சரியில்லை தான் உண்மையாகவே. இதுவும் மக்கள் விமர்சனம் நிறைய எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, க்ரைம் ரேட் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் ஆனால் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கூட விடுங்க, நான் இதில் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்றவங்களெல்லாம் கூட பெருசாக குறை சொல்கிறத விட, இங்கே தான் இந்த யூடியூபர்ஸ் பேரில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரோஸ்ட் பிரதர்ஸு, செந்தில், இன்னும் எக்ஸட்ரா, இந்த கோடீஸ்வரன் மாதிரி ஆளுங்கள்லாம், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்ன்ற பேரில் இந்த ஜீவசகாப்தம் மறந்துட்டேன். முக்கியமான காரணம் அந்த ஜீவசகாப்தம்னு ஒரு பசங்க. நீங்கள் நாளைக்கு போயிட்டு திமுக காரன் அப்படின்ற பேர், உண்மையாகவே திமுக நிர்வாகி, அவர் ஏதாவது தப்பு பண்ணுறாரு, ஒன்று யாரையாவது அடிக்கிறாரு, ஏதாவது ஒன்று பெரிய க்ரைம் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன், சத்தியமாக இவர் வந்து அப்பட்டமாக சப்போர்ட் பண்ணுவாருங்க. இவர் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார், ஏதாவது ஒன்று கன்வின்ஸ் பண்ண போகிறார். ஸோ இது தப்பு அப்படின்னு அவர் சுட்டி காட்டவே மாட்டார், ஒன்றோட சுட்டி காட்ட மாட்டார். அவர் வந்து 100% எல்லாமே சரி, 100% யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சில குறைகள் இருக்கும், அந்த குறைகளை ஒத்துக்கிட்டால் தான் சூப்பர். அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் இதுவாகும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸு விலைவாசி இதெல்லாம் சொன்னோம்னா, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ப்ரெஷர் விஜய் அவர்களுக்கு கொடுத்தீங்க. இது வந்து யதார்த்தமான உண்மை, அது வந்து தெரிஞ்சு. ஸோ இது ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு. ஒரு மனுஷன் நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, இது எப்போ எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, இப்போ கரூர் இஷ்யூ நடந்துச்சு, அது இதெல்லாம் நடந்துச்சு, அப்போ கூட பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை. இவருக்கு அந்த அளவுக்கு கட்ஸு இல்லை விஜய்க்கு, நீங்கள் அவங்க ப்ரெஷர் தான் கொடுப்பாங்க வரணும்ல அப்படின்னு நினச்ச சமயத்தில் எலெக்ஷனுக்கு கிட்ட வந்த உடனே தேர்தல் அதிகாரிங்க வந்து சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முழு கட்டுப்பாட்டு தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்துடுச்சு. அப்போ கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. போகிற எல்லா இடத்துலையும், சென்னையாக இருக்கட்டும், அவுட் ஆஃப் சென்னையாக இருக்கட்டும், திருச்சி, தூத்துக்குடி, அவர் போன கன்னியாகுமரி, எல்லா இடத்துக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் சரியான பாதுகாப்பு. கரூரில் கூட்டத்தை விட இந்த இடத்துல நிறைய கூட்டம், அவ்வளோ போலீஸு. கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 4 போலீஸ்ன்ற விதத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போது அந்த இது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிச்சு. ஸோ போலீஸ் பாதுகாப்பு இதுதான்றது தெரிஞ்சிச்சு. சரி, இது மட்டுமா இல்லை, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, ஆக்கிரமிப்பு பண்ண வீடுகள் நீங்கள் எப்போ இடிக்கிறீங்கன்னா, கடைசி நேரம் வரைக்கும், எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் அந்த ரேஞ்சஸில் தான் நீங்கள் வந்து 4 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ரீமார்க்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி இதுவும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% கிடையாது. இதெல்லாம் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? கடைசியாக என்னென்னா, இது எல்லாம் சேர்ந்து கடைசியாக என்னென்னா, ஆக்கிரமிப்பு சொல்லிட்டேன்னா, ஓகே, இவங்க கடைசி எலெக்ஷனில் இந்த பெரம்பூர் தொகுதிக்கு விஜய் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த இடத்துல வந்து பஸ்ஸு அப்படி இப்படி டிராஃபிக் பண்ணுற மாதிரி அதிகமாக பஸ்ஸு விட்டதை இங்கே இருக்கிற அந்த தொகுதி மக்கள், அங்கே ஏரியாவில் இருக்கிற மக்கள், இதை நிறைய பெருவாரியான மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேணுன்னே பண்ணுறாரு ஸ்டாலின், அவ்வளோ இவ்வளோ இந்த இடத்துலலாம் இவ்வளோ பஸ்ஸு வர வேண்டிய அவசியமே இல்லை, வந்ததே இல்லை, எதுக்கு இவ்வளோ விடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மெயினாக நீங்கள் தோக்கிறதுக்கு ஒரு மெயின் இஷ்யூ, அந்த இஷ்யூஸ் அந்த கொளத்தூர் தொகுதியை தோக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கு. இதை நீங்கள் சரி பண்ணாலே போதும். இதை தாண்டி நல்ல அரசியல் கொஞ்சம் பண்ணாலே, இவ்வளோ வந்து இதை பண்ணலாமா, ஜென்சி மைண்ட் செட்டில் போகலாமா, ஜென்சி கிட்ஸு பேசுகிற மாதிரி பேசலாமா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக்கான அரசியல் வந்து பண்ணணும். ரெண்டாவது, ஆளுங்கட்சி ஏதாவது சரியாக செஞ்சாங்கன்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி இல்லையா, ஓகே வரவேற்கிறான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவங்க குறை எங்கெங்கே பண்ணுறாங்களோ, எது சரி இல்லையோ அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அங்கே டீஸ் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். ஓகேங்களா? ஆட்சி எடுத்து இப்போ நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, சீக்கிரம் அவர் வந்து 1000 ரூபாய் மகளிர் தொகை போடுங்கன்றீங்க. நீங்கள் வந்து 2.5 வருஷம் கழித்து போட்டிங்க. அவரை வந்து வந்த 1 வாரம் கூட முடியல, 3வது நாள் 4வது நாளாக வந்து போட சொல்கிறீங்க.
தொடரட்டும், மகளிர் உரிமையை கொடுங்க, எங்கள் ஆட்சி திட்டத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் ஆட்சி தான் முடிஞ்சிச்சு, உங்கள் ஆட்சி இங்கே திட்டத்தை கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இங்கே ஏதாவது கோரிக்கை தான் வைக்கணும், ஆர்டர் போடக்கூடாது. அதுக்கு மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சட்டசபையில் பேசின பேச்சு வந்து உதயநிதி உங்களை 65% நிராகரிச்சுக்கணும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. இது என்ன சொல்கிறதுனா, அப்போ அவரே ஜெயிச்சு முதல்வராக உட்கார்ற பெரும்பான்மை தனி பெருங்கட்சியாக வந்த அவருக்கே 65% நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது எதிர்கட்சியாக இருக்கிற உங்களை எத்தனை % நிராகரிச்சிருக்கீங்க? நேற்று வந்த கட்சி அது எம்ஜிஆரால் கூட இந்த அளவுக்கு முடியல. 2.5 வருஷத்தில் 2 வருஷம் 7 மாதத்தில் ஒரு இமாலய சாதனை 108 இடம் வந்திருக்கிறாரு. அதுவும் தோத்த இடம் எல்லாம் நிறைய இடம், முக்கால்வாசியான இடம் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் வந்திருக்கிறாங்க. கிட்ட வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, போக்குவரத்து சரியில்லை. அன்றைக்கி நிறைய பேரால் ஓட்டு போட முடியல. பார்த்தோம்ல நம்ம அங்கே கிளாம்பாக்கத்தில், அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருந்தா ரிசல்ட்டு எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா 500லேருந்து 1500 ஓட்டுல தோற்றவங்களே ஒரு 30 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த கேண்டிடேட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ எவ்வளோ மிஸ் ஆகிருக்கும் ஓட்டு. அதை போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 180 தொகுதிக்கிட்ட வரைக்கும் வந்திருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா 150 உங்கள் சாலிடாக இது பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, ஒரு மாற்றம் வந்துச்சு, ஒரு இது வந்துடுச்சு. இனிமே நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணுவோன்னு பார்க்குறத விட்டுட்டு, நீங்கள் இவரை எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம், ப்ளேம் பண்ணலாம், எப்படி வந்து மாட்ட வைக்கலான்னு பார்க்குறது அவர் எப்போ மாட்டுவாரோ அப்போ நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அவர் எப்போ தப்பு பண்ணுவாரோ அப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் பண்ணாத தப்புக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க, திரைக்கதை வசனம்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்போ வேணால் கை பிடிக்குமே தவிர திரும்பவும் ரிவர்ஸில் வரும். அது உண்மை. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது 1 or 2 டேஸில் வந்துடும். அது அவ்வளோதான். ஸோ சரியான விஷயத்த எதிர்கட்சி தேவை. சரியான விதத்தை சரியான அனலைஸ் பண்ணுங்கள். சும்மா போகிற வரவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தப்பாக முடிவு எடுத்துடாதீங்க. இது உங்களை அக்கறையில் தான் சொல்கிறேன். முக்கியமானது ஒன்று. ஸோ அவர் வந்து பண்ணுற இதுவை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே வந்து குறை சொல்லணுன்றதுக்காகவே பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்ம வந்து ஆஹா என்ன பயங்கரமாக வந்து ரிப்ளை கொடுத்துட்டாரு, பயங்கரமாக பேசிட்டாரு எதிர்கட்சி தலைவர், பார்த்தியா எங்கள் அண்ணன் மாசு கெத்து, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சரியான இது வேணும். மக்களுக்கான நீங்கள் எதிர்கட்சியாக செயல்பட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை தெரியாமல் ஓட்டு போட்டுட்டாங்க, இந்த ஆட்சி நிலைக்காது, சீக்கிரம் வந்து ஆட்சி கவிழ்ந்துடும், வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற சொன்னதெல்லாம் இன்னும் வந்து ஹேட்டர்ஸ் தான் உங்களை அதிகமாக சம்பாதிப்பீங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியலை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நல்ல ஒரு நல்ல பயணமாக நீடிக்க முடியும். என்னோடய கருத்து இது. ஓகே, நான் சொன்ன வேலிடான பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னது எல்லாம் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பேசு பொருளான ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ் தான் இது எல்லாமே. இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்கள் இதுவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். திமுக தரப்பில் இருந்து சத்தியமாக இதெல்லாம் கொடுத்தே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து உண்மையை ஒத்துக்காமல் இவங்க ஜெயிச்சதே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவை வச்சு தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அரசியல் புரிதல் இல்லை, இன்னும் தற்குறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்னமும் இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லி ஆகணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மதிவதனி உள்ளிட்டவர் நிறைய பேர்ன்றாங்கன்னா, இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்க சேர்ந்து, அதாவது ஃபேன்ஸு, இவங்க தற்கொலையெல்லாம் சேர்ந்து விஜயை ஓட் போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் இது வந்து நான் சொல்லி கடமை. ஒட்டுமொத்த மக்களையும், அதாவது டிவிகே போட்ட ஒட்டுமொத்த மக்களையும் அவங்க ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க, தரக்குறைவாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறாங்க. அது வந்து சரியே இல்லை. அது வந்து ஜனநாயக மாண்பு கிடையாது. ரொம்ப மோசமாக அவங்கள தற்குறின்னு சொல்கிறது. உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இதே கூட்டம் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டுச்சு. அப்போது
ஒரு 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 டெமோக்ரஸி கண்ட்ரியில் ஒருத்தவங்கள பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள எப்படி நீங்கள் வந்து தற்குறின்னு சொல்லுவீங்க? அவங்கள எப்படி வந்து குறைவா மதிப்பீடு பார்ப்பீங்க? இது வந்து உங்களோட ஒரு சக்ஸஸை ஏற்றுக்க முடியலனா, அப்போ நீங்கள் அரசியலே பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களோட சக்ஸஸை ஏற்றுக்க முடியலனா, என்ன நீங்கள் உங்கள் மேல் தலைமையிலேருந்து அடிமட்டம் வரைக்கும் அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இந்த தோல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு, அதுதான். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு அப்புறமா குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ இவங்கள அடக்கி வைங்க, இவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கள். மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தீர்ப்பை இவங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது அடுத்த வருஷம் அடுத்த ஆட்சிலாம் வரணுன்றது, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டீங்கன்னா கனவு கூட காண முடியாது. சீரியஸாக தான் சொல்கிறோம். இது ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 2 திங்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்கள் ஆட்சியில் நடந்தது நிறைய குறை இருக்குது. அதை நீங்கள் சரி செய்யாமல் விட்டுட்டீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்சம் ஊழல்லாம் யார் வாங்குறவங்களும் தெரியல. ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய இந்த லஞ்சம் வர்றதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் தேர்தல் கிட்ட வரும்போது என்னென்னா, நிறைய வந்து விளம்பரம், அந்த விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கிற மக்களுக்கு பெரிய நல்ல வரவேற்பாக இல்லை. இன்னும் இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, அதுக்கெலாம் எங்கேருந்து காசு வருதுன்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த விளம்பரம் வந்து தேவையில்லாத ஒன்று, காசும் வேஸ்ட்டாக போச்சு. உங்களுக்கு அதுக்கு பேக் ஃபயராக தான் ஆகுது. அதில் எதுவும் நல்ல பேர்லாம் வர்றதில்லை. ஸோ அந்த விளம்பரம், தேவையில்லாத விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடியை தான் ஏற்படுத்தும். அதை தவிர்த்துருக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஆட்சியை வந்து ஒரு நிறைய நல்ல திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கான ஒன்று, மகளிருக்கு வந்து சிங்கப்பெண் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இப்போவே நிறைய இது வந்துட்டு இருக்குது. லஞ்சம், ஊழல் அது இதெல்லாம் வாங்காமல் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நம்ம இதில் பேசாமல் வேறு ஒரு வீடியோவை தான் தனியாக பேசணும். இதில் நீங்கள் கேட்டதுக்கான ஃபீட்பேக் நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும், நீங்கள் இது பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.